புதிய ஏற்பாடு முழுவதும் 75% பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய நிலைமை நாம் யார். அதுதான் விசுவாசியை நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அவர்களை பார்க்க வேண்டும். நல்லா கவனமாக்கல. இங்கே வருகின்ற விசுவாசிகளை சொல்கிறேன், இங்கே வர நீங்கள் முதல்ல நீங்கள் யார் எவர் எந்த குலம் எந்த இனம் எந்த கோத்திரம் அதன் அடிப்படையில் யாரையும் பார்க்காதீங்க. புரிஞ்சுச்சுங்களா? அப்படி பார்த்தாலே நாங்கள் நம்ம ரட்சிக்கப்படலாம் அர்த்தம். நம்ம என்ன இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது அர்த்தம். நம்ம என்ன மறுபிறப்பு அடையவில்லை என்றது அர்த்தம். கிறிஸ்துவன்னு பேரை வச்சுக்கிட்டு நீ என்ன ஜாதி என்ன கோத்திரம் என்ன குலம் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் இதன் அடிப்படையில் நீங்கள் மற்றவர்களிடம் பழகக்கூடாது, மற்றவர்களுடன் பேசக்கூடாது. இங்கே இருக்கிற எல்லாருமே எப்படி பார்க்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும்? அவர்கள் புது சிருஷ்டி, ஒரு புதிய இனம், ஒரு புதிய படைப்பாகவே அவருடைய சாயலாகவே மனிதனை உண்டாக்கி இருக்கிறார் என்று இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நம்மை நாம் பார்க்க வேண்டும்.